விருத வாங்க வந்திருந்த சூரியவன்ஷி வைபவ் ஆனால் விருத வாங்காம தோனி அவர் காலில் விழறதுக்கு வைபவ் போயிருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு வந்த நம்ம MS தோனி வைபவ் அந்த சின்னஞ்சிறு பையனுக்கு 2 மிகப்பெரிய ஷாக் இன்ப அதிர்ச்சி நம்ம MS தோனி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் தற்போது சோஷியல் மீடியாவில் தற்போது பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம CSK அணி 187 ரன்கள் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த மைதானத்தில் 200க்கும் அதிகமான ரன் எடுத்தாதான் கண்டிப்பா அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் CSK அணியின் டாப் ஆர்டர்கள் எல்லாருமே பயங்கரமா கொலப்ஸ் ஆயிட்டாங்க. கடைசி நேரத்தில் பிரேவிஸ், சிவம் தூபே, அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம MS தோனி அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, சரியா விளையாட முடியல. இதனால 187 ரன் மட்டுமே நம்ம CSK எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரன்னை அசால்ட்டா அடிச்சு துவம்சம் செஞ்சு 3 ஓவர்கள் மீதம் இருக்கிறப்பவே ராஜஸ்தான் அணி அவங்க வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. முக்கியமா நம்ம MS தோனி பிஹைண்ட் த ஸ்டம்ப்ல அவர் நிற்கிறப்ப சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அபாரமான பேட்டிங்கை இன்னைக்கு வெளிப்படுத்தினாரு. 6களும் 4களும் அடிச்சு வான வேடிக்கையை நம்ம தோனி அவர் கண் முன்னாடி காட்டினாரு. இப்படி இருக்க கரெக்டாக 14வது ஓவரில் நம்ம MS தோனி அவர் திட்டம் போட்டு அஸ்வின் அவர்கிட்ட கொடுத்து வைபவ் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினதை தொடர்ந்து நம்ம CSK அணி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா சூரியவன்ஷி வைபவ் நேராக எல்லா பிளேயர்களுமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம தோனி அவருடைய காலில் அந்த இடத்துலயே விழுந்துட்டாரு வைபவ். ஸோ அந்த இடத்துல நம்ம தோனி வைபவ் அவனுக்கு தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாரு. அதோடு மட்டும் விட்டுடாத வைபவ் அதுக்கப்புறமா வைபவுக்கு 2 விருதுகள் தரப்பட்டிருந்தது. ஸோ அந்த 2 விருதையுமே அடுத்தடுத்து வாங்க வர்றப்ப ஃபர்ஸ்ட் விருது வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் 2வது விருது வாங்க வந்திருந்த வைபவ் உடனே அந்த விருதை வாங்காம அங்கே இருந்து நேராக நம்ம தோனி அவரை நோக்கி போயிருக்காரு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம MS தோனி அவரும் அந்த இடத்துக்கு, அதாவது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அந்த போர்டுக்கு முன்னாடி வர நம்ம தோனி காலில் மீண்டும் ஒரு முறை வைபவ் அவர் விழுந்திருக்காரு. ஸோ தோனி காலில் விழுந்ததுமே நம்ம MS தோனி உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிட்டு போய் அந்த இடத்துல இருந்த அந்த பிரசன்டேஷன் தோனி அவரே தன்னுடைய கையால வைபவ் அவருக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வைபவ் அவனை தட்டி கொடுத்து அந்த இடத்துல வச்சு கட்டி பிடிச்சு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியே அந்த இடத்துல நம்ம MS தோனி வைபவுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசின வைபவ் எதுக்காக அடுத்தடுத்து மாறி மாறினு இப்படி 2-3 முறை தோனி அவர் காலில் விழுந்ததுக்கான விளக்கத்தையும் வைபவ் கொடுத்திருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மேட்ச் நாங்களும் குவாலிஃபை ஆக போறதில்ல ஜெயிச்சா, அதே போல CSK அவங்களும் குவாலிஃபை ஆக போறதில்ல ஜெயிச்சா, அதனால இந்த ஆட்டம் ஒரு டென்ஷன் ஃப்ரீ, ப்ரெஷர் ஃப்ரீயான ஆட்டமாக தான் 2 அணிகளுமே விளையாண்டோம். ஆனாலுமே CSK அணியை எதிர்த்து, முக்கியமாக தோனி அவரை எதிர்த்து முதல் முறையாக நான் களத்தில் நின்று விளையாடுறேன். ஸோ எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான நிற்க வச்சுக்கிட்டு நான் இங்கே சாதாரண ஒரு சின்ன பையன் தான். நான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாட் அடித்து மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டு இவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் லெஜெண்ட் MS தோனி அவர் டீம் அவர் இங்கே தோக்கிறதுக்கு நான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கு. ஸோ என்னுடைய இந்த கவலை வருத்தம் போகணும்னா நிச்சயமாக நான் செஞ்ச இந்த செயலுக்கு தோனி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தோனி அவர்கிட்ட அதுக்காக தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தப்ப தோனி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வாங்க போகிற இந்த விருதும் தோனி அவர் கையால் வாங்கினதான் என்னுடைய மனசு திருப்தி அடையும். அதனால தான் விருது வாங்குற அந்த இடத்துல கூட வாங்குறதுக்கு முன்னாடி தோனி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்ட தோனி அவர் உடனே வந்து அந்த விருதியை அவர் கையால் கொடுத்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஒரு தருணம் தான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் நடந்ததிலேயே மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு சூரியவன்ஷி வைபவ் அவருடைய விருதுகளை வாங்கிட்டு தோனி காலில் தான் எதுக்காக விழுந்தேன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் போட்டு உடச்சி போஸ்ட் மேட்ச்ல பேசியிருந்தாரு.